நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்ற மூமெண்ட்டை இங்க ஒரு மகன் தன்னுடைய தாய்க்கு நிறைவேற்றி காட்டியிருக்காரு. எத்தனையோ நாள் உன்னை எழுப்பி இந்த கதையை நான் உன்கிட்ட சொல்லியிருப்பேம்மா. இன்னைக்கு அந்த கதை திரையில ஓடுறது பாரு. ரைட்டர் அண்ட் டைரக்டட் பைன்னு உன் பையனுடைய பேர் வருது பாருமா. உன் புள்ள டைரக்டர் ஆயிட்டான்னு ஊர்லாம் சொல்லுமா. கெவின் அப்படின்னு அழைக்கப்படுறவர் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இந்த காணொலியை பதிவிட்டிருக்காரு. சினிமா கனவை சுமந்துகிட்டு வாழ்க்கையை நோக்கி ஓடும் போது நிறைய பாடங்களும் அனுபவங்களும் அந்த சினிமாவே நம்மளுக்கு கத்து கொடுக்கும். அப்படிதான் இங்க ஒரு அப்கமிங் டைரக்டர் உருவாயிட்டு இருக்காரு. கெவின் அப்படின்னு அழைக்கப்படுறவர் தன்னுடைய ஷார்ட் பிலிமை பல வாட்டி அம்மா கிட்ட, அம்மா இப்படி ஒரு கதை இருக்குமான்னு தூக்கத்துல எல்லாம் எழுப்பி சொல்லி இருப்பாரு. அப்படி சொல்லப்பட்ட அந்த ஷார்ட் பிலிமை இப்போ பெரிய திரையில பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதனால பிக் ஸ்கிரீன்ல அவருடைய ஷார்ட் பிலிம் தி வால் அப்படின்னு அழைக்கப்படுற அந்த படத்தை டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. சோ அந்த படம் பெரிய ஸ்கிரீன்ல ஓடும்போது ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை கெவின் அப்படின்னு அவருடைய பேர் வரத அவங்க அம்மா பார்க்கும்போது ஆனந்த கண்ணீர்ல மூழ்கி போறாங்க. அது என் பையனுடைய பேரு அப்படின்னு டைரக்டர் பேர் கீழே அவருடைய பேரை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அம்மாவுடைய கையை பிடிச்சிக்கிட்டு, அம்மா இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, வா நான் கூட்டு போய் காட்டுறேன்னு அம்மா கையை பிடிச்சி கூட்டு போய் பெரிய ஸ்கிரீன் முன்னாடி உட்கார வச்சு அந்த ஷார்ட் பிலிம் பிளே ஆக ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஷார்ட் பிலிம் முடியும் போது பையனுடைய பேரு ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை அப்படின்னு வரும்போது அம்மாவுடைய கண்ணை பார்த்தா கண் கலங்கி இருக்கு. நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்ற மூமெண்ட்டை இவரு ரீக்ரியேட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். இந்த ஒரு நெகிழ்ச்சியான சம்பவத்தை பார்க்கும்போது இதோட அம்மாக்கு என்னையா வேணும், அம்மாவை பெருமைப்பட வச்சிருக்கா இந்த மகன் அப்படின்னு நிறைய பேர் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் இதே மாதிரி கனவுகளோட சினிமாவை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் அவங்களுடைய கனவுகள் நிறைவேறட்டும். இந்த தகவலை பத்தி உங்களோட கருத்துக்களை தினேஷாக என் கூட கமெண்ட்ல தெரிவிங்க. மறக்காம பிகினர்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.